அதே மாதிரி சிறை காவலர்கள் மத்தியில் ஒரு நல்ல வந்து மரியாதை கிடைக்கும். இப்போ அவர்கள் மூலமாக தான் நாங்கள் வந்து கவிதைகளை வெளியே அனுப்பினோம், அவங்க மூலமாக தான் நாங்கள் எழுதின கட்டுரைகள் வெளியே அனுப்பினோம். இதில் எங்களுக்கு சிறைக்குள்ளே இருந்து மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்னென்னா, எப்படி வேணாலும் தப்பிக்கணும். அப்போ தியாகு அப்போ சென்னையிலேருந்து வர்றாப்படி வரும்போது என்ன சொல்கிறான், நான் அங்கிருந்து தப்பிச்சிடுறேன், ட்ரெயினில் தப்பிச்சிடுறோம், நீங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து தப்பிச்சிடுங்க, எல்லாம் கரெக்டாக மன்னார்குடியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்க, பிளான் பண்ணியாச்சு. ஒரு பாட்டு பாடணும், கல்யாண பந்தலில் பெண் பார்க்கும் நேரம் இதுன்னு நீ பாட்டு பாடணும். பாட்டு பாடணுன்னா ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போலீஸ்காரங்களை அடிக்கணும், அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகணும். தலையில் அடித்து ரத்தம் என் உடம்புல ஊற்றுது. வெளியே வந்த பிறகு அப்புறம் எனக்கு அடி, அவங்களுக்கு அடி, தியாகுக்கு அடி, எல்லாரும் அடித்து அள்ளி போட்டுட்டு போகிறாங்க. சரியான அடி என்ன ஒன்று தான்டா, அங்கே போலீஸ்காரனை குத்திருக்கோம், போலீஸ்காரனை அடிச்சிருக்கோம், போலீஸ் துப்பாக்கியை வச்சுருக்கோம், சும்மா அடிப்பாங்க. இன்றைக்கி அடிக்கிறதுக்கு கூட யோசிப்பேன், ஏன்னா மீடியாக்கள் இது வரும், நீங்கள்லாம் விரும்பிய ஓரளவு கவுண்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. பிடிச்சிட்டு வந்தாங்க, அவனையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் அம்பனமாக நிர்வாணமாக போலீஸ் அந்த லாக்கப்பில் போட்டு அடித்து எல்லாம் ரகலை பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே வாசல் போலீஸ் ஸ்டேஷனில் அண்ணன் ஒரு பக்கம் தயக்கம் என்பது புரட்சிக்கு ஒத்து போகாது. எனவே சிறைச்சாலைக்குள்ள மறக்க முடியாத சம்பவம்னு எது நீங்க சொல்ல வரீங்க? அதான் இப்போ ஆசிரியர் பிரச்சனை, புத்தகங்கள், இது வந்து தமிழ்நாடு முழுக்க எந்த நக்சல் பாரி கைதிகளுக்கும் கிடைக்காத ஒன்றை நாங்கள் பெற்றோம் முதல் வடிவத்தில். அதுக்கு அண்ணன் மிலிட்டரியில் இருந்ததும் பயன்பட்டுச்சுங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அது கிடச்சிது. அதன் பிறகு இன்னும் மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி என்றால், இங்கே பத்துத்தாக்கு செங்கமேடு என்று ஒரு ஊர் இருக்குது இங்கே பக்கத்தில். இந்த மாமா ராமையா காலத்தினுடைய அத்தை பிள்ளைங்க அவங்கெல்லாம். எனவே அங்கும் கம்யூனிசம் அந்த காலத்தில் 70க்கு முன்னால் பரவியது. அங்கே டாக்டர் சின்னையா என்பவர் மருத்துவத்துறையில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் வந்துட்டு அவர் RMO ரெசிடென்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தார். வாரத்தில் ஒரு நாள் அங்கே வந்து அவங்க ஃபைல் வரணும், கைதிகளெல்லாம் பார்க்கணும், குறைகளெல்லாம் கேட்கணும். அப்படி வருவார். வரும்பொழுது ஒரு வாரம், முதல் வாரம் மட்டும் எங்களை பார்த்து சிரித்து விட்டு புன்னகையோடு போனார். கடைசிக்கு அண்ணன், எனக்கு அண்ணன் முறை, அண்ணனுக்கு அண்ணன். ஆனால் 2வது முறை வரும்பொழுது சிறைக்குள்ளே வந்து 2 மருத்துவர்கள் இருப்பாங்க. சிவபிரகாசம் என்று ஒருத்தர், மாத்தியாஸ் என்று ஒருத்தர். இந்த சிவபிரகாசம் வாழ்க்கையே வந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. நீங்கள் திருச்சியினுடைய எஸ்பியாக இருந்த வைரவன் சேர்வை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வைரவன் சேர்வை மகளை அவர் விரும்பி திருமணம் பண்ணி கொண்டதனுடைய விளைவு, அவர் எஸ்பி என்ன பண்ணார்னா ஷூட் பண்ணிக்கிட்டு செத்தார். ஏன்னா அந்த சிவபிரகாசம் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மகன், அழகானவர். அப்போ இவர் மூலமாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து கேட்டுட்டு, இல்லை நீங்கள் வந்து ரங்கசாமி குருமூர்த்தியை வந்து அதிகாரிகள் வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்க முடியும்னு சொல்லி ஒரு ஆலோசனை அவர்கள் செய்துவிட்டு, அதுக்கு அடுத்த வாரம் வரும்பொழுது ஃபைல் வரும்போது என்ன பண்ணார்னா, டேய் ரங்கசாமி வீரா, குருமூர்த்தி வீரா, எப்படிடா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு வந்தார் ஃபைலில் வரும்போது. அப்போ சூப்பரண்ட் என்ன யோசிப்பார், RMOவுக்கு வேண்டியவர், RMOவோட சந்தோஷமாக இருக்கக்கூடியவர். அதுக்கு அவர் இடமே வைக்காமல் என்ன சொன்னார்னா, இவங்கெல்லாம் மாவீரனுங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, பணக்காரங்க, அப்படியே சொல்கிறாரு. அந்த ஃபைல்லே சொல்கிறார். மருத்துவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கெல்லாம் தம்பிங்க அவங்க என்று சொன்ன பிறகு சிறைக்குள்ளே எங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு செல்வாக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக திறந்து விடுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து காலையில் 2 மணி நேரம், மதியம் வந்து ஒரு 2 மணி நேரம், மாலையில் வந்து ஒரு 2 மணி நேரம், 6 மணி நேரம் தான் நாங்கள் வெளியில் இருப்போம். மற்ற நேரம் முழுக்க சிங்கிள் செல்லில் லாக்கப்பில் தான் இருப்போம். இப்படி இதுகளெல்லாம் நடக்கிற காலத்தில் கைதிகளில் வந்து முற்போக்கான சிந்தனை உள்ள கைதிகள் மத்தியில் எங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிது அங்கே எது கேட்டாலும். அதே மாதிரி சிறை காவலர்கள் மத்தியில் ஒரு நல்ல வந்து மரியாதை கிடைக்கிது. இப்போ அவர்கள் மூலமாக தான் நாங்கள் வந்து கவிதைகளை வெளியே அனுப்பினோம், அவங்க மூலமாக தான் நாங்கள் எழுதின கட்டுரைகள் வெளியே அனுப்பினோம், அவங்க மூலமாக தான் நாங்கள் வந்து சில செய்திகளை பரிமாறிக்கொண்டோம்.
அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து நடந்த தேர்தலில் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது வந்து எங்களுடைய அண்ணன் ஒருத்தர், பிலாவடியைச் சேர்ந்தவர், முருகையன் சொல்லி எம்எல்ஏவாக இருந்தார். அவர் கொஞ்ச நாள் கழித்து ரைட்டு பார்த்துட்டு அவரும் சிறையில் வந்து எங்களை வந்து சந்தித்தார். அப்போ சிறை அதிகாரிகள் என்ன எம்எல்ஏ கூட தம்பிங்கிற அந்த அந்த அவர் திட்டினார். உங்களையெல்லாம் நினச்சி அப்படி இப்படியே இருந்தேன், நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, போயிட்டீங்களே, வந்தீங்களே. ஏன்னா அவர் தேர்தல் நிற்கிறவர்ல, அவர் அந்த சமூகங்களுடைய ஓட்டுக்கெல்லாம் வேணுங்கிற அடிப்படையில் எங்களை திட்டினார். திட்டினாலும் எம்எல்ஏ தம்பிங்கிறத பதிவு பண்ணிட்டு போயிட்டார் ஜெயிலில். அவர் உள்ள எதுக்காக வந்திருந்தார்? அவரு எங்களை பார்க்கறதுக்கு பாக்குறதுக்குன்னே பார்க்கறதுக்கே வர்றாரு. சரி சரி. பார்க்கறதுக்கே வர்றாரு. இதையும் தாண்டி சிங்கப்பூரில் இருக்கிற உறவுகளுக்கு அந்த ஒரு வாரம் தான் அந்த நிகழ்ச்சி அதிர்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஊர் பயலுக்கு பண்ணால் ஊரையே போட்டு அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க. இங்கே இந்த மாட்டு மந்தை கொட்டல்னு பேர், இதில் கிராமத்தையே கொண்டாந்து வச்சு போலீஸ் சுற்றி வளைச்சி அடித்தது போனது வந்தது, இது மாதிரிலாம் நடந்தது. எனவே இந்த ஒரு வாரத்துக்கு பிறகு இதனுடைய பலன் கால் மாசா தானே சொல்கிறாரு, பலன்லேருந்து பரிசீலிங்கிறாங்க. பலன் என்ன என்பதிலிருந்து பரிசீலனை பண்ணுங்க. இந்த பலன் வந்து மக்கள் மத்தியில் மிட்டாய் கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, சில ஊர்களில் வந்து வச்சாங்க. அந்த நேரத்தில் இப்போ சமீபத்தில் போகும்போது ஒரு பையனுக்கு பேர் மூர்த்தின்னு கூப்பிடுவாங்க. அவங்க அப்பா சொன்னார், தம்பி நீங்கள் இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது நான் கீழச்சிமையில் கருதெடுத்துக்கிட்டு இருந்தையா, அப்போ தான் இவன் பிறந்தான். இவனுக்கு குருமூர்த்தின்னு பேர் வச்சான், குருமூர்த்தின்னு பேர் சொல்லலாம், வெறுமூர்த்தின்னு சொல்கிறாங்க. ஆக இது மாதிரி, ஏன்னா குருமூர்த்தி என்கிற பெயரை வந்து பெரும்பாலும் வந்து ஐயர் வகையை சேர்ந்தவர்கள் தான், பிராமின் தான் வந்து பேர் வைப்பாங்க. ஆனால் அன்று இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தவர் என் பேர் குபேந்திரன் என்பதை குருமூர்த்தின்னு மாற்றி வச்சதையே அவன் தான் வைக்கணுமா, உனக்கு வைக்கக்கூடாதுன்னு வச்சதுதான். எனவே அந்த பேர் நிறைய பேருக்கு அப்படியெல்லாம் வந்து வச்சாங்க, பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரங்கசாமிங்கிற பேர், குருமூர்த்திங்கிற பேர், தியாகராஜன்கிற பேரே வச்சாங்க, நிறைய பேர் வச்சாங்க. எனவே அந்த பலன் வந்து அப்படி இருந்தது. எனவே சிறைக்குள்ள ரொம்ப ஒரு உல்லாசமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக படிக்கிறது, எழுதுறது. அப்போ தான் மொழிபெயர்ப்பை அவன் தொடங்க ஆரம்பிக்கிற காலம் அது. தியாக மொழிபெயர்ப்பு தொடங்குற காலம். அண்ணனுடைய எழுத்து குண்டு குண்டாக அழகாக இருக்கும். ரங்கசாமியினுடைய எழுத்து. ஆமாம், ரங்கசாமி தோழர் ரங்கசாமி. ஆமாம், ரொம்ப அழகாக எழுதுவாங்க. ரங்கசாமி என்பது தான் நான் பதிய விரும்புகிறேன். லெனின் என்பது லெனின் திருட்டு கேஸில் கூட வந்திருக்காங்க, கரூர் தொழிலாளிகள் பேருக்கு வச்சுட்டு. அதனால் ரங்கசாமி லெனின் என்கிற இந்த மாவீரன் அந்த செயல்பாடுகள் எல்லாமே அப்படி தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு விஷயத்தை பேசும்போதும் எடுக்கும் போதும் அவர் காட்டுகின்ற அந்த வேகமும் அந்த அதில் காட்டுகிற உற்சாகம் வந்து நடக்கும். எனவே அந்த அடிப்படையில் அங்கே இதெல்லாம் பயந்து வந்த பிறகு, அப்புறம் தியாகம் வந்த பிறகு, அப்புறம் தோழர்கள் வந்து அரெஸ்ட் ஆகி வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? அப்போ அந்த கட்டத்தில் தான் அப்போ தோழர்கள் வந்து கலிய பெருமாள், அவர் பையன் திருவள்ளுவன், 2 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து இங்கே வர்றாங்க. அது வரைக்கும் கடலூர் ஜெயிலில், திருச்சி சிறைக்கு வராங்க. ஆமாம், திருச்சி முன்னாடி கடலூர் சிறையில் இருந்துட்டு திருச்சிக்கு வர்றாங்க. 2 பேரும் தூக்கு தண்டனையில் வர்றாங்க. அதை சோழன் நம்பி ஆயுதங்களை கொடுத்து அவர் கடலூர்லேருந்து சேலத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. இவருக்கு வந்த பிறகு எங்களுக்கு என்னென்னா, இவர்களும் வந்து புதிய புதிய திட்டங்களோடு வர்றாங்க. தோழர் கலியபெருமாள் அவருடைய மூத்த மகன் திருவள்ளுவர் தோழர் அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் நல்ல உறவு, அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. ஆமாம், அப்படியா? அவரு, அப்புறம் நீங்க ரங்கசாமி, தோழர் ரங்கசாமி, நீங்க குருமூர்த்தி, ஆமாம், தியாகு, ஒன்னாவே இருக்கும். சரி, இந்த 5 பேரும் அந்த ஓல்டு கண்டத்தில் 5 அறையில் நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் வந்து கோர்ட்டுகளில் எப்படி நடந்துக்கிறது என்னங்கிறதெல்லாம் வந்து பேசி முடிவு பண்ணி அவங்க கோஷம் போடுவது. இதில் எங்களுக்கு சிறைக்குள்ளே இருந்து மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்னென்னா, எப்படி வேண்டாலும் தப்பிக்கணும். திட்டம் போடுறீங்க. சரி, திட்டம் போட்டு ஒரு பட்டுக்கோட்டையில் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போது அண்ணன் தடுத்துடுறாரு. அது மனிதாபிமானமா என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ இப்போ போகும்போதே திருச்சியிலேருந்து நாங்கள் போகும்போது அங்கே நின்று பார்த்தா நம்ம வீடு தெரியும். அப்போ சவுக்கு அது இதெல்லாம் பெருசாக கிடையாது. போகும்போதே வீடை காட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனால் யாரெல்லாம் போகிற வழியில் பேருந்து நிற்கும் போது யாரெல்லாம் உறவினர்கள் நிற்கிறாங்களோ அவங்களாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. அதனால் வரக்கூடிய காவலர்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா,
இவ்வளோ பெரிய போராளிகள் இவ்வளோ எங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை. அதனுடைய நிகழ்வு என்னென்னா, ஒரு முறை 2வது முறை 3வது முறை மாதத்துக்கு தான் ஒரு முறை வர்ற மாதிரி இருக்குமே. அப்போ வரும்போதெல்லாம் என்னென்னா, இந்த பகுதியைச் சேர்ந்த ஏஆரில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு டீமாகவே வந்து எங்களை அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டுக்கோட்டையில் சப்ஜெயிலில் லாக்அப் பண்ணிவிட்டு மறுநாள் கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும்ல லாக்அப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு போலீஸ்கார காவலில் வச்சுட்டு மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. போய் இரவு அங்கெல்லாம் போய் இருந்துட்டு காலையில் 9 மணிக்கு வருவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நானும் அண்ணனும் வந்து போகிறோம். நம்பிக்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் எங்களை பார்க்குறதுக்கு ராத்திரிக்கு வருவாங்க. அப்போ சாப்பாட்டு கடைக்கு போகும்போது என்னென்னா, அவங்க வந்து காசை கொடுப்பாங்க, சாப்பிட பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அனுமதிப்பாங்க. சொந்தக்காரங்கள்லாம் அனுமதிப்பாங்க. எங்கள் அக்காவும் வருவாங்க. எங்கள் அக்கா அங்கே பழனியாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாங்க. எங்கள் அண்ணன் வருவார். இவங்கெல்லாம் வருவாங்க. காசு கொடுப்பாங்க, செலவுக்கும் காசு கொடுப்பாங்க, தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் அப்போ தியாகு அப்போ சென்னையிலேருந்து வர்றாப்படி வரும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் அங்கிருந்து தப்பிச்சிடுறேன், ட்ரெயினில் தப்பிச்சிடுறோம், நீங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து தப்பிச்சிடுங்க, எல்லாம் கரெக்டாக மன்னார்குடியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்க, நம்ம அங்கே மீட் பண்ணி அப்படியே நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியாச்சு. திருச்சியில் திட்டமிடுறீங்க இது? ஆமாம். சரி. பண்ணிட்டு வரும்போது இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்து காலு கை கழுவுறோம். அந்த இடத்துல கேணி கிணறு, அந்த கிணத்துல தண்ணி எடுத்து தான் மூஞ்சி காலையெல்லாம் கழுவணும். அப்போ அதில் அந்த காவலர் உட்காந்துருக்காரு. ஆனால் இது ஒரு நல்ல தருணம். காவலர் வந்து நீச்சல் தெரியாதவரில் அந்த கேணியில் படிக்கட்டுருக்கு. அவரை தூக்கி உள்ளே போட்டுருவோம். அவர் ஏறி வந்துடுவார். ஆனால் ஏறி வர்றதுக்கு எப்படி 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷத்தில் நம்ம இங்கேருந்து பட்டுக்கோட்டையை விட்டு கிளம்பிடலாம் வெளியில். அங்கே வேறு யாரும் இல்லைங்க? வேறு யாரும் இல்லை. ராத்திரி 9 மணிக்கு அப்படின்னு பிளான் பண்ணுறோம். 9 மணி 6 மணியோட உங்களை பூட்டிடுவாங்கல்ல? இல்லை இல்லை, நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு செல்வாக்கு தான். சப்ஜெயிலில் வந்து அந்த பட்டுக்கோட்டை ஓரமாக அந்த தாலுக்கா ஆஃபீஸ் ஓரமாக தான் அந்த சப்ஜெயில், கோர்ட்டுக்கு பக்கத்தில். அதில் எப்போ போகிறோமோ அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்து பூட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க தியாகராஜனை வச்சிருந்த ரூமில் வந்து இந்த ஆரஞ்சு பழ தோல்னாலே அரிவாள் சுத்தியல் வரைஞ்சிருப்பான். அந்த தோலை எடுத்து அப்படியே வந்து அரிவாள் சுத்தியல் வரைஞ்சி கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிசம்னு சொல்லி போட்டு எழுதி வச்சிருப்பா. அப்படி தியாகு பண்ணது. சரி சரி. அப்புறம் வெள்ளை அடிச்சு இது பண்ணாங்க. எனவே அப்படி சொன்னதோடவே அவர் என்ன பண்ணார்னா, ஒரு முறை இறானார். 2வது முறை என்னென்னா சந்தர்ப்பம்னா அப்படின்னு சொன்னோடனே கையில் வந்து ஒரு கொட்டு வச்சார் நறுக்குன்னு. சரி, அப்போ அவர் விரும்பலை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் போனால் லாக்அப் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணேன், அதுக்கு அவர் சொன்ன காரணம், இங்கே வர ஆக்ஸா பிரேம் வாங்கிட்டு வந்துட்டேன், ராதா வந்திருந்தானா அவன்கிட்ட சொல்லி கம்பி அறுக்கிறதுக்கு ஆக்ஸா வாங்கிட்டு வந்துட்டேன், அவனை ஏன் மன்னார்குடியில் அங்கேன்னு எஸ்கேப் ஆகணும், அவன் ஆக மாட்டான். தியாகராஜன் அவன் வந்துடுவான், இன்னும் ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் இங்கே வந்துடுவான். ஏன்னா வந்துக்கிட்டு இருக்கான் அவனு வந்துடுவான். அவர் எஸ்கேப் ஆக மாட்டார்னு உங்களுக்கு தெரியும்? அவருக்கு தெரியுது, அண்ணனுக்கு தெரியுது. அவன் தான் நெருக்கமாக பழகுவார். அப்படியெல்லாம் ஒத்தையாக ஓடுற அளவுக்கு துணிச்சலான ஆள் இல்லைங்கிறது அப்போவே அவர் கணிச்சது. எனவே வந்துடுவான், கம்பி அறுத்துட்டு 3 பேரும் போவான். இப்போ இந்த போலீஸ்காரனுக்கும் பிரச்சனை இருக்காது. போலீஸ்காரனுக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் அவன் வந்த பிறகு என்னடா இந்த மாதிரி இருக்கணும், அறுத்தா தெரியும் அதான் தெரியும் மறுபடியும் உதவங்க வைக்கிறீங்களான்ட்டான் தியாகு. அறுத்தா சத்தம் வராதா, அறுத்து இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் இது எப்படி பார்த்தாலும் அந்த கம்பி அறுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். நீ என்ன இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே தகராறு. அதனால் அந்த தீர்மானம் கைவிடப்பட்டது. சரி. அந்த தீர்மானம் கைவிடப்பட்ட பிறகு அதன் மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நடந்து அதன் பிறகு தான் வந்து இங்கே திருச்சியில் வந்து திட்டமிட்டு தஞ்சாவூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வர்றோம். செஷன்ஸ் கோர்ட்டு வரும்பொழுது எஸ்கேப் ஆகுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. திரும்ப 2வது முறை இது 2வது முறை 3 பேரும் ஒரே இடத்துல இருந்து. அப்போ கணேசன் எங்கள் கூட இருக்கான். கணேசன் ஒருத்தனை எங்கள் வழக்கில் எக்ஸ்ட்ரா சேர்த்து அவரும் இருக்காரு. 4 பேரும். இப்போ வந்து ரங்கசாமி லெனின் தொடர், நீங்கள் ஒன்று, குருமூர்த்தி, தியாகம் ஒன்று, கணேசன் தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வராங்க. தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. 2வது முயற்சி. இந்த 2வது முயற்சி அழைச்சிட்டு வரும்போது என்னன்னா, வருவோம், அது ஒரு 12 1 மணியை போல் வந்து அங்கே வந்து போய் நிற்கும். 1 மணிக்கு நிற்கும்.
நீதிமன்ற வளாகம். ஆமாம், இது ட்ரெயினில் தான் போகிறோம். அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் தான் நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம கை விலங்கெல்லாம் அவுத்து விட்ருவாங்க. அப்போ சாப்பிடுவோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடணும். சாப்பிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வந்துட்டு ஒரு பாட்டு பாடணும். கல்யாண பந்தலிலே பெண் பார்க்கும் நேரம் இதுன்னு நீ பாட்டு பாடணும். பாட்டு பாடணுன்னா ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போலீஸ்காரங்கள அடிக்கணும். அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகணும். ஆளுக்கு ஒரு துப்பாக்கினா எங்கே இருக்கும் துப்பாக்கி? இல்லை, அவங்க தான் வச்சுட்டு சாப்பிட்றாங்கல்ல போலீஸ். வச்சுட்டு 4 பேர், 4 4 எஸ்கார்டு, 4 பேரும் வச்சுருப்பாங்க. எடுத்துகிட்டு அடிக்கிறது. அது கையில் ஒருத்தர் ஹேண்ட் கேப் போட்டிருப்பாங்களே, ஒன்று தானே திறந்து விடுவான். அதையும் பயன்படுத்திக்கிறதுன்னு சொல்லி திட்டமிட்டு போயிட்டு அதே மாதிரி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு அதே மாதிரி பாட்டும் பாடியாச்சு. பாட்டும் பாடிட்டு பந்தலிலே பெண் பார்க்கும் நேரம் இது என்ன, நான் தான் பாடகர், நம்ம ஒருத்தர் தான். அந்த நிகழ்ச்சியிலேயே பாடகர் என்று எடுத்துக்கொண்டால் குருமூர்த்தி மட்டும்தான். குருமூர்த்திக்கு மட்டும்தான் அந்த குரல் வளம் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய இங்கே பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாடுவது இது பண்ணுவது எல்லாமே. எனவே பாடியாச்சு. பாடினதோட எடுத்துக்கிட்டு அடித்தாச்சு. அடிச்சும் போயிட்டீங்க? அடித்தாச்சு. அடிச்சுட்டு எல்லாமே போலீஸ் அந்த ட்ராக்கில் பூந்து ஓடுறோம். இப்போ நீங்கள் நம்ம வழியில் வருவதற்கு அந்த மேம்பாலம் இருக்குல்ல, அந்த மேம்பாலத்திலேருந்து குதிக்கிறோம். எவ்வளோ உயரம் பாருங்கள். அதில் அண்ணன் குதித்து ஓடிட்டார். அடுத்து வந்து தியாகு குதிச்சுட்டா எழுந்திரிச்சு நடக்க முடியல, அப்படியே கிடக்குறேன். நான் போய் குதிக்கிறேன் இடையில. உடனே அந்த பக்கத்தில் காலை வச்சு குதிச்சு உடனே தியாகு தூக்கி விட்டுட்டு ஓடுறோம். அதுக்குள்ளே கணேசன் எங்கிட்டு குதிச்சா எங்கிட்டு ஓடனான்னு தெரியாது. நாங்கள் 3 பேரும் ஓடுறோம். போலீஸ் பின்னாடியே விரட்டுது. போலீஸ் விரட்டினோட பொதுமக்களும் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு பக்கத்தில் அன்றைக்கி அதுக்கு ஒரு ஓடு போட்ட வீடு அந்த ரயில்வேஸுக்கு அந்த பக்கத்தில். அதுக்குள்ளே போன உடனே தியாகு சொல்லிட்டா. அப்படி தியாகு வந்து ஒரு போலீஸ் பிடிச்சிட்டா. இறுக்கி கட்டி பிடிச்சோடனே 2 அடி கொடுத்தோடனே அந்த ஆள் ஓடிட்டார். திரும்ப மறுபடியும் வந்து தியாகு பிடிச்சிட்டா. அப்போ தான் போலீஸ் பயனட்டை உருகிக்கிட்டு போலீஸை குத்துறாங்க. யாரு? தியாகு. தியாகு வந்து பயனட்டு பிடிங்கி போலீஸை குத்துறாப்படி. அது அவர் தெம்பு குத்துனது அது ஒன்றும் பெருசாக இல்லை. அது துப்பாக்கியோட வச்சு குத்தினா தான் அது குத்தலாம். தனியாக பிடிச்சா குத்துனதோடவே குத்த வாங்கிட்டு அவர் விடலை. அப்புறம் நாங்கள் 2 பேரும் திரும்ப ஓடின பிறகு போலீஸ்கார் விட்டு ஒதுக்கிட்டார். ஒதுங்கின பிறகு ஓடும்போது தியாகு சொல்லிட்டா. அப்படி என்னால் ஓட முடியாது, என்னை விட்டுட்டு போனீங்கன்னா கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் என்னையும் கவர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டது. எனக்கு பக்கத்தில் இருந்த குடிசைக்குள்ளே ஓடிட்டோம். உள்ள ஒன்றா அதில் ஒரு அம்மா உட்காந்து தச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது டக்கான்னு வந்து நாங்கள் ஒடியாந்த வழியிலே வெளியே பூந்து ஓடிடுச்சு. போலீஸ் சொன்னோன்னே அப்போ தான் பக்கத்தில் ஏஆர் ரிசர்வ், ஏஆர் போலீஸ் எல்லாம் அங்கேருந்து வந்துட்டாங்க. வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. நாங்கள் கதவை சாத்தி கொண்டோம். நான் அந்த அம்மா வச்சுருந்த கத்திரிக்கோள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். அண்ணன் அங்கேருந்து அருவாமனை எடுத்து கையில் வச்சுக்கிட்டாரு. இவர்கிட்ட அங்கே கிடந்த ஏதோ கத்தியோ ஏதோ ஒன்று எடுத்து தியாகிட்ட கொடுத்தாச்சு. எல்லோரும் நிற்கிறோம். போலீஸ் சுற்றி வளைச்சி நிற்கிது. சுற்றி வளைச்சின்னுக்கிட்டு வந்த டிஎஸ்பி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. வெளியிலேருந்து வீட்டுக்கு வெளியிலேருந்து. அப்போ என்ன ஆச்சுனாக்க, நீங்கள் முறையாக வந்து சரண்டர் ஆகிட்டீங்கன்னா வழக்கு மட்டும்தான் போடுவோம், உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டோம், அடிக்க கூட மாட்டோம். ஆனால் இல்லை என்றால் மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திடுவோங்கிறாங்க. வீட்டுக்கு கொளுத்திடுவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசும்போது உடனே என்ன ஆச்சுனாக்கா அப்புறம் நாங்களே உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணிவிட்டு, சரி நான் தான் அதில் வந்து தீர்க்கானமாக சொல்கிறேன். இல்லை என்ன கொளுத்துனா அது வேறு மாதிரி போதும், போலீஸ் கொளுத்துனா ஏன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, வாங்க நம்ம முயற்சி பண்ணால் முயற்சியில் தோத்துட்டோம், வாங்க போவோம்னு சொல்லிட்டு நான் தான் முதல்ல கதவை திறந்துக்கிட்டு வந்து கத்திரிக்கோளை கொடுக்குற வரைக்கும் தான் பார்த்தா கொடுத்தோன்னு அடிச்சிட்டாங்க. நல்லா நீல கம்ப வச்சுட்டு ஒரே அடித்ததோட என்ன ஆச்சுனாக்க, எனக்கு பின்னாடி வந்தார்ல அண்ணன், அவர் தலையை கொடுத்துட்டாரு. அவர் தலையில் அடித்து என் உடம்புல ரத்தம் ஊற்றுது. தலையில் அடித்து ரத்தம் என் உடம்புல ஊற்றுது. வெளியே வந்த பிறகு அப்புறம் எனக்கு அடி, அவனுக்கு அடி, தியாகுக்கு அடி, எல்லாரும் அடித்து அள்ளி போட்டுட்டு போகிறாங்க. அது சரியான அடி என்ன ஒன்று ரெண்டு. அங்கே போலீஸ்காரனை குத்திருக்கோம், போலீஸ்காரனை அடிச்சிருக்கோம், போலீஸ் துப்பாக்கியை வச்சுருக்கோம். சும்மா அடிப்பாங்க. இன்றைக்கி அடிக்கிறது கூட யோசிப்பேன், மீடியாக்கள் இது வரும், நீங்கள்லாம் வருவீங்க, ஓரளவு கவர்ந்து பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ஃபோட்டோ பிடிக்கிறது கூட ஆள் கிடையாது. ஏன்னா அடித்து அள்ளி கொண்டு வந்து கீழவாசல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போட்டு நொறுக்குறாங்க. திரும்ப அங்கே அடி. ஆமாம். இதுக்கிடையில் கணேசனை வந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. அவனையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் நிர்வாணமாக போலீஸ் அந்த லாக்கப்பில் போட்டு அடித்து எல்லாம் ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழவாசல் போலீஸ் ஸ்டேஷனில்
அண்ணன் ஒரு பக்கம் அவர் போய் அந்த ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு இருக்காரு. தியாகராஜா அந்த பக்கம் இருக்காப்படி, நான் இங்கே இருக்கேன், கணேசன் இந்த பக்கம், ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்கோம் அம்மனமா. கடைசியாக என்னாச்சு, தியாகராஜனை தான் கூப்பிட்டு கொண்டு போய் என்கொயரி பண்ணுறாங்க. அவன் தான் படித்தவன், அவன் தான் வழிகாட்டிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் மத்தியில் ஒரு எண்ணம் இருந்ததுனால பொண்ணதோட அப்போ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க, எஸ்கேப் ஆகி பெரும்பண்டையூர் போவான், அங்கே போவேன் இங்கே போவேன்னு அவர் ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டார். அடினா அடி, உங்கள் விட்டு அடியில் எங்கள் விட்டு அடியில் அடித்து பண்ணாங்க. நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், சரிண்ணா என்னையும் அடித்தாங்க, நான் வந்து ஒதுங்கியிருப்பேன் அல்லது பிடிச்சிருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், நீ தலையை கொடுத்து ஏன் வந்து தலையில் 6 தையல் அவருக்கு, ஏன் அப்படி பண்ணியண்ணா? அந்த அடியை நீ தாங்க முடியாது. அதாவது பாரதிதாசன் சொன்ன அந்த வடிவம் எனக்கு அப்போ தான் நினைவுக்கு வந்துச்சு. கருத்தால் இணைவோன் ஆதரவாளன், கரத்தால் இணைவோன் நண்பன், உதிரத்தால் இணைவோன் உறவினன், இது அனைத்திலும் இணைவோன் தோழன். பாரதிதாசன் சொன்ன வார்த்தை. இல்லை, தோழமைக்காக தான் அர்த்தம். அவங்கவுங்க ஏதோ சொல்லிக்கிறான், தோழன்னா இப்படியே அந்த காலத்து தோழி இப்படியெல்லாம் சொல்கிறான். தோழமை என்பது இந்த எல்லா உறவுகளையும் இணைச்சது தான் தோழமை. உதிரத்தால் இணைவோன் உறவினன் போது உதிரத்தால் என்னை இணைத்தவன் மாவீரன் ரங்கசாமி. எனவே அந்த அடித்தளத்தில் அப்புறம் கொண்டு போய் தான் எங்களை எல்லாம் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு காரணம் கேட்டிருப்பாங்க, என்ன காரணத்துக்கு எஸ்கேப்பு போகணும், புரட்சி பண்ணணும், இதை பண்ணணும், அது பண்ணணும், இதெல்லாம் இடத்துல முடங்கிட்டு இருக்க முடியாது. முடியும் அப்படி நினைக்கிறவன் கம்யூனிஸ்ட் இல்லை. இல்லை இல்லை, அதுக்காக தான் நாங்கள் திட்டமிட்டுன்ற வார்த்தை சொல்ல வரீங்க. அதான், ஏன்னா உங்களுக்கு தெரியும், அப்போ எந்த ஒரு நல்ல கம்யூனிஸ்ட், ஸ்டாலினே வந்து 7 முறை எஸ்கேப் ஆனவர் தான் சைபீரியா சிறையிலிருந்து. அதுக்காக ஏன்னா போனால் அடுத்த வேலையை பார்க்கலாம், அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம், முடங்கி கிடப்பது வந்து போராளிகளுடைய வேலை இல்லை என்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சோம். அது விளம்பரமாக ஆணிச்சே தவிர அதில் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னா வெளியிலிருந்து எங்களுக்கு போதுமான ஆதரவும் எதுவும் இருந்துச்சுன்னா எஸ்கேப் தான், அது ஒரு பெரிய காரியமே இல்லை. அந்த இடத்துல யாராச்சும் 2 பேர் ஆளுக்கு ஒரு சைக்கிள் வச்சுருந்தா கூட நாங்கள் ஓடிருப்போம். ஏன்னா அன்றைக்கி சைக்கிள் தான் மிகப்பெரிய வாகனம். அந்த 72 அது பெரிய வாகனம், அதுதான் பெரிய வாகனம். ஏன்னா எங்களை போலீஸ் விரட்டணும்னா ஒன்று வேன் எடுத்துகிட்டு விரட்டணும், ஒத்தடி பாதையில்னா அவங்களும் சைக்கிளில் வந்தால் தான் எங்களை விரட்டி பிடிக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் தான் அது. எனவே அந்த விஷயத்துலேயும் ஒரு ஆதரவு வெளியிலிருந்து உங்களுக்கு இல்லை, வெளியில் தொடர்பே இல்லை. திட்டமிடுறப்ப நீங்கள் வெளியில் தொடர்பு எடுத்து பேசியிருக்கணும். ஆமாம், அந்த மாதிரி தொடர்புகள் நக்சல் பாரிகள் இல்லை. ஏன்னா நக்சல் பாரிகளை பார்க்க வருபவர்கள் கூட தீவிராஞ்சி வருவான். நக்சல் பாரிகளை பார்க்க வருபவர்களோட தீவிராஞ்சி வருவாங்க, ஜெயில் ஆஃபீஸர் வருவாங்க, அவங்க மத்தியில் தான் நாங்கள் பேசணும். எங்களுடைய கடிதங்கள்லாம் சென்சார் பண்ணி தான் வரும். அதுக்கு வேறு ஒரு இது இருக்காது. அப்புறம் நம்ம பேசுவோம் இன்னொரு சந்தர்ப்பத்தில். இன்னொரு ஆர் மாணிக்கன் சொல்லி பெரும்பண்ணையூர் தோழர் பாலனுடைய அப்பா, அந்த நிகழ்ச்சிகள்லாம். எனவே அதில் தோற்று விட்டோம். எனவே அந்த கோர்ட்டில் கொண்டே நிறுத்திட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் நிறுத்தும் போதும் சரி, இது ஒன்றும் சரி, எங்களை அடக்க முடியலைங்கிறத விட எங்களுடைய கோஷங்களையும் எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுடைய அதிர்வான அந்த இதையும் வந்து அடக்க முடியலை போலீஸால். போகும்போதே செயினை போட்டு அந்த லாக்கப்லேருந்து அழைச்சிட்டு போகும்போது, கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போது அடியெல்லாம் அடித்து நொறுக்கி 4 கொடுத்து தான் எழுதிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நடக்குது. 10 நாளும் அடி வாங்கிட்டு வாங்கிட்டு தான் போகிறோம். மாத்திரை கூட அவங்க கொடுக்கல, ஆஸ்பத்திரி கூட கூட்டிகிட்டு போகலை. கேட்பாங்கள்ல, ஏன்டா மறுபடியும் காயன்னு. ஆனால் காலையில் கேட்பக்கூட, மத்தியானம் கேட்ப களி, ராத்திரி மட்டும்தான் கொஞ்சோண்டு சோறு. இதுதான் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ ஒரு 4 நாள் கழித்து என்ன பண்ணுறாருன்னா,